இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட தமிழ் மக்கள் எல்லாருக்கும் இந்த முதல் வணக்கம். என்னடா இது முதல் வணக்கம்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சமூக வலைத்தளத்தில், அதாவது யூடியூப்னு சொல்லப்படுற வலையொலியில இதுதான் என்னோட முதல் பதிவு. எங்களோட மக்களுக்கு என்ன சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிறப்போ நான் எழுதின கைக்கு ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது கைக்கு கவிதை ஒன்று. அது என்ன மாதிரின்னா ஒரு நூலகம் சம்பந்தமானது. அமைதியை பேணுக என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டதாலோ என்னவோ வாசகர்கள் இல்லாமல் அமைதியாகவே இருக்கின்றன நூலகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கைக்கு கவிதை என்னோட இருந்தார். அதுல வாசிப்பு இப்ப யார்கிட்டையுமே ஒழுங்கா பின்பற்ற இல்லை. இப்ப சிறுவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், யார்கிட்டையுமே இப்ப வாசிப்புன்றது சரிக்களவா குறைஞ்சு கொண்டே வருது. இன்னமும் சொல்ல போனா முந்தைய காலத்துல ஒரு வாசகர்கள் வட்டத்தில் இருந்தால் எழுத்தாளர்கள் எல்லாம் தோற்றம் பெற்றனர். ஆனா இப்ப அப்படி இல்லை. சமூக வலைத்தளங்களை நம்பி ஒரு இளைஞர் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த வகையில வாசிப்பு பழக்கம் இல்லை என்ற ஒரு மைண்ட் செட்லயும் சரி, இல்லாட்டி வாசிப்பை ஏதோ ஒரு விதத்துல முன்னுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரு மைண்ட் செட்லயும் சரி, நான் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் ஒரு புத்தகம் தொடர்பான விமர்சனம் சொல்ற அளவுக்கு இந்த வயசு பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் எந்த பார்வை நோக்கில, எந்த நிலை நோக்கில, எந்த அனுபவ களத்தினூடாக அந்த ஒரு புத்தகம் தொடர்பான விமர்சனம் என்னால் எப்படி முன்வைக்கப்படுது, அதை நான் எப்படி உள்வாங்கி இருக்கிறேன் தொடர்பா உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நான் விமர்சனத்துக்காக எடுத்துக்கொண்ட புத்தகம் வெற்றி செல்வியை கண்ட குப்பி என்ற புத்தகம். இது 2வது பதிப்பா இலங்கையில வெளியிடப்பட்டது. இதுக்கு முன்ன முதலாவது பதிப்பு இந்தியாவில் வெளியிடப்பட்டிருக்குது. இதுல மொத்தமா 105 பக்கம் இருக்குது. 30 சிறுகதைகள் இருக்குது. இந்த 30 சிறுகதையும் வெவ்வேறு கோணத்துல வெவ்வேறு அனுபவங்களை கொண்ட போராளி பெண்கள் பற்றி பேசுகின்ற ஒரு சிறுகதை தொகுப்பா இது காணப்படுது. அந்த முதல் பக்கத்தை பார்த்தோம்னா குப்பின படம் போட்டு முதல் பக்கம் இருக்கும். இது 2வது தொகுப்பு பண்ணதால இதுல கணக்க விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்குது. இதுல மொத்தமா 30 கதைன்னு சொல்லி 30 சிறுகதை இருக்குதுன்னு சொல்லி அந்த 30 சிறுகதையில காட்டு ராணியில இருந்து கோடுகள் மரமாகிறதுன்றது வரைக்கும் 2 பக்கம் 3 பக்கம் சொல்லி சின்ன சின்ன கதையாவே இது மொத்தமுமே காணப்படுது. அதாவது ஒரு உண்மையான கதைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூலாக இது காணப்படுது. வெற்றி செல்வியை கண்ட 3வது படைப்பு இது எங்கட புத்தகங்கள் என்ற அமைப்பினால வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுல இருக்கிற 30 கதையை என்னால விமர்சன ரீதியில ஆராய்ஞ்சு கொண்டு போவோம், இல்லாட்டி அது அது கருப்பொருள் அவங்களுக்கு சொல்லித்தரும். என்னால 30 கதைக்கும் என்னால நேரம் போதுமானு தெரியல. ஆனா எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்ச சொல்லி ஒரு சில கதைகள், சிறுகதைகள் காணப்படுது. அதுல ஒன்று மரண செய்தி. இது 42வது பக்கத்துல இருக்குது. மரண செய்தி ஒரு கதை. அடுத்தது அருணா. இது 62வது பக்கத்துல இருக்குது. அடுத்தது தம்பி. அது 66வது பக்கத்துல இருக்குது. அடுத்தது உயிர் விடும் முன். அது 77ஆம் பக்கத்துல இருக்குது. பிறகு அண்ணன் தங்கை. அது 83ஆம் பக்கத்துல இருக்குது. அடுத்தது திடம். அது 92ஆம் பக்கத்துல இருக்குது. அடுத்தது இடப்பெயர்வு முத்தங்கள். அது 97ஆம் பக்கத்துல இருக்குது. மொத்தமா இந்த 30 சிறுகதையில எனக்கு இவ்வளவு சிறுகதை ஏதோ ஒரு வகையில இந்த உணர்வோட ஒன்றித்து போறதா இந்த சிறுகதைகள் காணப்படுது. இதுல நான் ஒரு 2 சிறுகதை எனக்கு பிடிச்ச சிறுகதை, அது ஏன் பிடிச்சிருக்கு, எப்படி இதை கொண்டு போயிருக்காங்க என்னன்னு சொல்லி பாக்குறேன். அதுல எனக்கு முதலாவது நான் கவிச்சுடர் சொல்றேன். 2வது கதை தான் எனக்கு நல்லா பிடிக்கும். அதுல முதலாவது கவிச்சுடர் சொல்றேன். கவிச்சுடர்ன்றது ஒரு போர்க்களம் போரெல்லாம் முடிஞ்சா பிறகு அந்த குண்டுகள் எரிஞ்சு முடியல. அந்த எரிஞ்சு முடியாத அந்த இடங்களுக்கு பெண் போராளிகள் என்னன்னு சொல்றது, உடல் பாதிகளோட, கால் பிளப்பட்டு, எலும்புகள் இல்லாம, கை தசைகளே இல்லாம, அப்படி சொல்லி 2 போராளிகள் இருக்காங்க, போராளி பெண்கள். அதுல ஒரு ஆள் கவி, ஒரு ஆள் சுடர். கவி என்றவா வெறுமனே கால் சதைகள் மட்டும் இல்லாம முழங்காலுக்கு கீழே கால் இழந்துட்டு இருக்கிறான். சுடர் என்றவா அவாக்கு சுற்றி ஒரு
செல்விழுந்து அந்த குண்டு விழுந்து அதன் தீப்பிழம்புகள் வந்து ஒரு ஒரு இடமா வந்து சுத்தி எரிஞ்சு கொண்டிருக்குது. அவளால தொண்டர் அசையவே முடியல. அந்த நெருப்பு துகள்கள் வந்து அவ வந்து எரிக்க தொடங்கி கொண்டிருக்குது. அப்ப அந்த சுடர் என்ற பெண் போராளி என்ன செய்யறான்னா ஒரு கடத்துல முணுமுணுக்குறா, அதாவது கத்துறா, தன்னை காப்பாத்துங்கன்னு கத்தும் போது அது வந்து முணுமுணு பத்தா முடியல. பாத்தீங்கன்னா அந்த குருதிகளை தாண்டியும் அவன் உடம்பு வந்து தீக்காயத்துக்கு உள்ளாகி கொண்டு வருது. அப்ப கத்துற வந்து முனகலாத்தான் கேக்குது. அதை கவனிச்ச கவி வந்து அவளாலையுமே நடக்கல. அது காலுக்கு கீழே ஒரு கால் மொத்தமாவே போயிட்டுது. அந்த காலை இழுத்துக்கொண்டு என்னென்ன அங்க காண போறதுன்ற ஒரு நிலவரத்துல வந்து அவன் இங்க இருந்தோண்டு சுடரை கூப்பிட்டு சொல்லுவான். சுடர் கொஞ்சம் உருளுமா மண்ணுக்க தூக்கி போடுமான்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் வந்து சுடருக்கு அது கேட்காது. ஒரு கட்டத்துல தன் காலை வந்து ஒரு கல்லால தன் கால் இருக்கிறபடியே தான் தன்னால நடந்து போகல. அது தன்னால மூவ் பண்ணி சுடரிட்ட போய் சுடரை காப்பாத்தலான்னு ஒரே ஒரு எண்ணத்துக்காண்டி தன் காலை வந்து ஒரு கல்லாலேயே அடிச்சு காலை வந்து தனியா கலட்டி எடுப்பாங்க. ஒரு பெண்களா இன்னைக்கு நாங்க ஒரு ஊசி போடுறதுக்கோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சின்ன காயம் பட்டாலோ இவ்வளவோ துடிச்சு போறோம். ஆனா ஒரு கல்லால தன் காலையே நீக்கிறதுன்றது இவ்வளவு ஒரு கடினமான வேலை. அத வந்து அங்க கவியக்கா வந்து சரியா செய்திருப்பா. அப்படியே செய்துட்டு அவ போய் சுடரக்காவை காப்பாத்தி வெளியில வந்து அந்த நெருப்புல இருந்து வெளியில வந்து அவ நெருப்புல இருந்து காப்பாத்தி வெளியில 2 பேருமே மயக்க நிலையில இருப்பாங்க. அப்ப வார மற்ற போராளிகள் வந்து இவங்களை காப்பாத்தி கொண்டு போய் வைத்தியசாலையில சேர்த்துடுவாங்க. சேர்த்தா பிறகு சுடரக்கா முழிச்சு பாக்குறப்போ இப்படி கவிதை ஒன்ன காப்பாத்திட்டு வந்தாண்டு எல்லாம் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு இவ கவியக்காவை பார்க்கணும்னு இருக்கும்போதுதான் சொல்லுவாங்க, கவியக்கா இல்ல, அவ வந்து இறந்துட்டான்னு. அந்த கணம் அவன் பேரை வந்து கவிச்சுடர்னு மாத்தி, கவி வந்து இறக்கல, என்னோட தான் வாழுறா, இந்த உயிரை காப்பாத்த போய் அவன் காலையில இருந்து அவன் ரத்தம் வந்து அதிகமா இழக்கப்பட்டு அவன் உயிரி இழந்திருக்கிறா, அவ என்னோட தான் வாழுறான்னு சொல்லி கவிச்சுடர்ன்னு சொல்லி தன்னுடைய பேரை மாற்றி கொள்ளுவான். திரும்பவும் சொல்றேன், இது உண்மையா நடந்த ஒரு கதை. 2வது விஷயம் வந்து உயிர் விடுமுன்னு சொல்லி எனக்கு பிடிச்ச ஒரு சிறுகதை. உயிர் விடும் முன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலதான் இந்த புத்தகத்துக்கான குப்பி என்ற தலைப்பு வந்து இடப்பட்டிருக்குமென்று நான் நினைக்கிறேன். என்னன்னா போர்ச்சூழல் வந்து நடந்து கொண்டிருக்கு. சேம் அதே போர்ச்சூழல் தான். அப்போ வந்து இதுல இருக்கிற தமிழரசி என்ற கேரக்டர் வந்து, அதாவது உண்மையான கேரக்டர் தான் தமிழரசி என்ற அக்கா வந்து புலனாய்வு துறையை சேர்ந்தவா. அப்போ போர் நடந்து கொண்டிருக்க இந்த காலப்பகுதியில வந்து புலனாய்வு தகவல்களை திரட்டுவதற்காக போருக்கு முன்னால முதற்கட்டமா தானே மூவாகி போய் கொண்டிருப்பா. புலனாய்வு தகவலை பெற்றுக் கொடுக்கறதுக்காண்டி இப்படியே போய்கொண்டிருக்கிறப்போ போர் வந்து ஒரு நிலையில வந்து அடங்கி போகுது. அதுக்கு பிறகு இவ பார்த்தா இவ காணில. அப்ப தமிழரசி அக்காவை காணிலையன்னுட்டு இவங்க சக தோழிமார் வந்து தேடி போவாங்க. தேடி போய் தங்களுடைய போர் இல்லைகளுக்கான தேடி போயும் அவ இல்லையன்னுட்டு வந்துருவாங்க. வந்த பிறகு என்ன சொல்றது, அவ போர்ல இருந்து விலகிட்டாவா இல்லாட்டி எதிரி படைகளால வந்து கடத்தப்பட்டிருக்கிறாவான்னு இல்ல கொல்லப்பட்டுட்டாவா அப்படின்னு சொல்லி எத்தனையோ கேள்விகள் வந்து அந்த போராளிகள்கிட்ட வந்து இருந்தது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அதே மாதிரி சிப்பாய்கள் என்று சொல்லப்படுற எதிர்ப்படைகள்டையும் வந்து ஒரு ராணுவ வீரர் வந்து தொலைஞ்சு போற. அப்ப இவரும் செத்திருப்பாரோ இல்லாட்டி அவங்க வந்து கடத்தி இருப்பாங்களோ என்ற ஒரு எண்ணத்துல வந்து அவங்களோட சிப்பாய்காரரும் வந்து தேடி வராங்க. தேடி வர்றப்போ ஒரு காப்பகலிக்கு இருந்து, காப்பகலி என்றது வந்து பங்கர்ன்னு சொல்லுவாங்க, அந்த காப்பகலிக்கு இருந்து ஒரு சிப்பாயின சடலம் ஒன்று எடுக்கிறாங்க. ஆமா, அது அந்த சடலம் தான், அந்த சிப்பாய் தான். அவர் எடுக்கும் போது அவர் ஏதோ ஒன்று இறுக பற்றி வச்சு கொண்டிருப்பார். அது என்னன்னு வெளியில இழுத்து பார்க்கும் போது தான் தெரியும் அந்த தமிழரசி அக்கா. அப்ப இது அப்படியே மருத்துவ பரிசோதனைக்காக இவங்களோட பொடி 2யுமே பிரிக்கலான்றதால மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பிட்டாங்க. என்ன விஷயம் நடந்திருக்குது என்று சொல்லி பாக்குறதுக்கு நேர நான் சொல்லாம அதை எப்படி குப்பியினூடாக வெற்றி செல்வியக்கா கொண்டு வந்திருக்கிறான்னு பார்ப்போம். வெற்றி செல்வியக்கா அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். சண்டையில் பிடிபடும் போர் கைதிகளை ஒப்படைக்க வேண்டுமென்ற கட்டாயமேதும் இலங்கை படையினருக்கு இல்லையோ என்னவோ என்று சொல்லிட்டு அங்கால கதைச்சு கொண்டு போவான். அதுக்கு பிறகு கடைசியா அந்த இறப்பு வந்து எப்படி நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பான். அந்த பெண் நஞ்சு குப்பியை கடித்து இறந்திருக்கிறாள். அவள் குப்பி கடித்த உதடுகளை இந்த சிப்பாய் கடித்த காரணத்தினால் நஞ்சேறி இவனும் இறந்திருக்கிறான்.
ஆமா, உயிர்விடும் முன்னண்ட அந்த கதையின் அந்த தலைப்புக்கும் அந்த குப்பியண்ட மெயின் கதையின் அந்த புத்தகத்தின் தலைப்புக்கும் சேர்த்து இந்த போராளி அக்கான செயற்பாடு வந்து இருந்தது. அதாவது தான் சாக போற தருவாயில கூட ஒரு சிப்பாய, அதாவது ஒரு எதிர்ப்படையினரை வந்து அழிச்சிட்டம் என்ற ஒரு நிம்மதியோட அவங்க வந்து இறந்திருப்பாங்கன்னு சொல்றதை விட வீர மரணம் எழுதி இருப்பாங்க. இது வந்து போராட்டத்துல வந்து எழுதப்பட்ட புத்தகங்களை, போராட்ட உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டும் சரி, இல்லாட்டி அது திரைப்படங்களாக வந்த போதும் சரி, இல்லை வாய்மொழியாக வந்த போதும் சரி, வந்த கதைகள்ல வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நான் வாசித்த முதல் புத்தகம் என்றதாலேயோ என்னவோ எனக்கு இந்த கதைகள் வந்து மிகவும் நெருக்கமானதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதான் என்னுடைய வேலையொலியில வந்து முதலாவது பதிவு. இந்த பதிவில் ஏதேனும் குறைகளோ அல்லது ஒரு நிறைகளோ இருப்பின் அதை உங்களோட பதிவின் ஊடாக, அதாவது பின்னூட்டம் வந்து கமெண்டின் ஊடாக வந்து நீங்க சொல்லிக் கொள்ளலாம். என்றும் உங்களுடன் நான் பவித் அருள்வசன். நன்றி.